அடுத்து அந்த விஜய் சார் இடத்தை யார் நிரப்புவார் அப்படின்றது என்னுடைய கால்குலேஷன் வந்து கலக்குவேன் கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன் தம்மு படம் ஹிட்டுக்கு அப்புறம் இனி எனது சம்பளம் 2 கோடி அப்படின்னு விஜய் சார் வந்து தன்னுடைய படங்கள் மட்டும் இல்லை அவருடைய சக்ஸஸான ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருந்தது காரணம். விஜய் சார்ட்ட நல்லா பேசுவார். அவர்கிட்ட எனக்கு அழைப்பு வருது, அம்மாண்ணே நீங்கள் அந்த கலக்குவேன் கலக்குவேன் ஒரு பாட்டு வச்சுருந்தீங்களா சிம்புக்கு? ஆமாம். எனக்கே பகவதி பாட்டு வைக்கல அப்படின்னாரு. கிளாப்படி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பேச போகிற விஷயம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும். இது வந்து நான் ரொம்ப நாளாக உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் சார் படத்திலலாம் வந்து ஐ திங்க் அது வந்து திருப்பாச்சி இல்லைன்னா சிவகாசி இந்த 2 படத்தில் தான் விஜய் சாருக்கு வந்து ஓப்பனிங் சாங் இருக்கும். நீ எந்த ஊர் நான் எந்த ஊருன்னு ஒரு பாட்டு திருப்பாச்சியில் இருக்கும் இல்லையா, அந்த படத்தில் இருந்து தான் விஜய் சாருக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங் வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து பண்ண பகவதி ஆகட்டும் மற்ற படம் வரைக்கும் விஜய்க்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் சாங் இருந்திருக்காது. ஏன் திருப்பாச்சியில் அந்த இன்ட்ரோடக்ஷன் சாங் வச்சாங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சார் படத்தில் எல்லாத்துலேயுமே இன்ட்ரோடக்ஷன் சாங் இருக்கும். இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம், எனக்கு மட்டும் அது தெரிஞ்ச விஷயம். என்னென்னா தம் படம் நான் சிலம்பரசனை வச்சு நான் பண்ணேன் இல்லையா, அந்த படம் பண்ணுறப்போ எனக்கு திடீர்னு ஒரு தாட் வந்தது. என்னென்னா ரஜினி சார் தானே இன்ட்ரோடக்ஷன் சாங் வைக்கிறாங்க எல்லா படத்துலையும், ஏன் நம்ம வந்து ஒரு சின்ன பையன் காலேஜ் ஸ்டூடெண்ட் சிம்புக்கு ஏன் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் வைக்கக்கூடாது? அவர் ஏஜுக்கு அவருக்கு தக்கன அவருடைய வயசுக்கு தக்கன நம்ம ஒரு ஜாலியான ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் வைக்கலாம், கிட்டத்தட்ட ரஜினி சாருடைய இன்ட்ரோடக்ஷன் சாங் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி தான் நான் வந்து கம்போசிங் போகும்போது சிம்பு அவர்களையும் கூப்பிட்டு போயிருந்தேன். கம்போசிங் வாங்க, இன்றைக்கி ஒரு சாங் ரெக்கார்டிங் இருக்குது, உங்கள் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு. அவருக்கு தனக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங்கணுன்னு அவர் ரொம்ப குஷியாகி வந்தார். வந்து கம்போசிங்கில் உட்காந்தப்போ தேவா சார்ட்ட சொன்னார், சார் இந்த மாதிரி சிம்பு அவர்கள் வந்து என் படத்தில் நடிக்க போகிறாரு சார், இது அவர் ஹீரோ ஆகி 2வது படம் என் கூட பண்ணுறாரு, அதனால் வந்து நான் வந்து கலக்குவேன், நான் வந்து மிரட்டுவேன், நான் அதை செய்வேன் இதை செய்வேன், சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன அப்படி வளருவேங்கிறத இன்டெரக்டாக சொல்கிற மாதிரி இந்த சாங் இருக்கணும் சார், நான் வந்து கலக்க போகிறேன், நான் மிரட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னோடனே தேவா சார் சுச்சுவேஷனை கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவர் ஆர்மூலத்தில் கையை வச்சு அவர் வாசது தான் கலக்குவேன் கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன் திட்டம் தீட்டி கலக்குவேன் பாரு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அப்படி டியூன் போட்டு முடித்தார். வாலி சார்கிட்ட போய் அதை கொடுத்து வாலி சார் வந்து அந்த சாங்கை எழுத ஆரம்பித்தார். அப்போ நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி நீங்கள் அவருக்கு படத்தில் இன்ட்ரோடக்ஷன் சாங் சார், ரஜினி சாருக்கு எப்படி ஒரு எல்லா படத்தையும் இன்ட்ரோடக்ஷன் வைக்கிறாங்களோ அதே மாதிரி நான் சிம்பு அவர்களுக்கு வச்சுருக்கிறேன், நீங்கள் ஒரு பெரிய கவிஞர், நீங்கள் வந்து இதில் வந்து சிம்பு அவர்களுக்கு வாழ்த்துற மாதிரி அவர் பேரை வச்சு இந்த பாட்டில் வர்ற மாதிரி பண்ணுங்கள் சார் அப்படின்னு. அவர் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு அதில் லிரிக்கில் எழுதியிருப்பார். நான் சொன்னால் நம்பு உன் நண்பன் தான சிம்பு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். இந்த பாடல் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, படம் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் நல்ல செம்ம ஹிட்டு, ரிசல்ட் எல்லா இடத்துலையும் சூப்பராக வந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் விஜய் சார் இருந்து அப்போலாம் விஜய் சார்ட்ட நல்லா பேசுவார் ஃபோனில். அவர்கிட்ட எனக்கு அழைப்பு வருது, நான் விஜய் சாரை பார்க்க போகிறேன் வீட்டுக்கு போனோம். அதனால் அந்த குமுதம் புக் எடுத்து என்கிட்ட காமிச்சார். நான் அந்த குமுதம் புக் வாங்கி பார்த்தா அதில் வந்து சிம்பு அவர்கள் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அப்போது இனி எனது சம்பளம் 2 கோடி அப்படின்னு தம்மு படம் ஹிட்டுக்கு அப்புறம் உடனே அதை காமிச்சார். பார்த்தீங்களா அப்படின்னு. ஆமாம் சார் நான் பார்த்தேன், அந்த இன்டர்வியூ நானும் பார்த்தேன், செம்மையாக கொடுத்துருக்காரு சார், பயங்கர கான்ஃபிடென்ட் சார் அவருக்கு அப்படின்னு. படத்தில் படம் பார்த்தேன், படத்துலையும் தெரிஞ்சுது. ஆமாண்ணே நீங்கள் அந்த கலக்குவேன் கலக்குவேன் ஒரு பாட்டு வச்சுருந்தீங்களா சிம்புக்கு? ஆமாம். எனக்கே பகவதியில் அப்படி பாட்டு வைக்கல அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் பகவதி படத்து கதை வேறு சார், அதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் வைக்க முடியாது, இதில் காலேஜ் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு சாங் வச்சேன் சார் அப்படின்னு. அதான் உங்களுக்கு வச்சேன் சார், அல்லு அல்லு அது வந்து ஜாலி சாங்கு, இந்த மாதிரி கலக்குவேன் கலக்குவேன் ஹீரோயிசம் சாங் வச்சுருக்கலாம்ல அப்படின்னாரு. சார் அதில் இடம் இல்லை, அடுத்த படத்தில் வச்சுருவோம் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் விஜய் சார் திருப்பாச்சி வந்துச்சு, திருப்பாச்சியில் சாங் வச்சுருந்தோம். இன்ஃபேக்ட் அந்த படத்துடைய டைரக்டர் பேரரசு அவர்கள் அந்த சாங் வச்சுருந்துருக்கலாம். பட் நான் சொல்கிறேன், அந்த திருப்பாச்சியிலேருந்து விஜய் சார் வந்து அந்த ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங்குன்றதை இன்னைய வரைக்கும் அவருடைய ஐ திங்க் ஜனநாயகம் வரைக்கும் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரோடக்ஷன் பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் சின்ன லீடு வச்சு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் வரும், விஜய் சாருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து தொடர்ச்சியாக ஒரு சாங் வரும். இது வந்து அவருடைய அந்த திருப்பாச்சியிலேருந்து அந்த விஷயம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்து, அதற்கு முன்னாடி என்னை வந்து இந்த தம் படத்தை பார்த்துட்டு விஜய் சார் அவர்கள் வந்து கூப்பிட்டு கேட்ட விஷயம் வந்து எனக்கு இன்றைக்கும் வந்து இல்லை. விஜய் சார் வந்து தன்னுடைய படங்கள் மட்டும் இல்லை, அவருடைய சக்ஸஸான ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருந்தது காரணம் அவர் மற்ற படங்களையும் அவர் வந்து இடைவிடாமல் வாட்ச் பண்ணி அதில் இருக்க நல்ல எலிமெண்ட்ஸ் தன் படத்துக்குள்ளே கொண்டு வந்து நல்ல கூர்ந்து கவனிச்சாலும் தெரியும். விஜய் அவர்கள் படத்தில் எல்லாமே ஏதோ ஒரு பாட்டில் ஒரு சிங்கிள் ஸ்டெப்ஸ் ரொம்ப லென்த்தாக இருக்கும்.
அதே இது சிம்பு அவர்கள் படத்துலையும் இருக்கும். லென்த்தி ஷாட் ஒன்றுக்கு சிம்பு அவர்கள் ஆடுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் நல்ல கவனம், இவங்க 2 பேர் படத்தில் மட்டும்தான் அந்த லென்த்தி ஷாட் இருக்கும், டான்ஸ் ஸ்டெப்ஸ் போடுறது. இது வந்து விஜய் அவர்கள் வந்து நல்லா ஆடுவார் அப்படின்றதுக்காகவே டான்ஸ் மாஸ்டர்ஸ் கம்போஸ் பண்ணுவாங்க. விஜய் அவர்கள் வந்து சிம்பு அவர்களுடைய அந்த சிங்கிள் ஷாட்டுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஆடியிருக்காங்க. பட் 2 பேர் படத்துலேயும் அது கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது 10 தலைன்னு ஒரு படம் வந்து சிம்பு அவர்களுக்கு வந்துச்சு. நான் அந்த படம் பார்த்துட்டு அப்படியே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதே டயத்தில் இன்னொன்று நினச்சேன், இதே கதையை வந்து விஜய் சார் வந்து இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாருன்னா இது இன்னும் லெவல் வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னா இது சிம்புவோட்ட கூட ஷேர் பண்ண சிரிச்சிட்டு அடுத்து பாருங்கள் வேறு லெவல் இருக்குது அப்படின்னாரு. ஸோ என்ன கேட்டால் இப்போ விஜய் சார் வந்து ஒரு சினிமாவிலேருந்து அரசியலுக்கு போயிட்டார் இல்லையா? ஸோ அடுத்து அந்த விஜய் சார் இடத்தை யார் நிரப்புவார் அப்படின்றது என்னுடைய கால்குலேஷன் வந்து கரெக்டான படங்களை விஜய் சார் எப்படி வந்து ஒரு நல்ல கமர்ஷியலாக ஓடின தெலுங்கு படங்களை வந்து ரீமேக் பண்ணுறதும் கமர்ஷியலான படங்கள் பண்ணுறதும் அப்படியான ஒரு மாஸ் ஹீரோ நோக்கி தன்னை நகர்த்திட்டு போனாரோ அதே மாதிரி போனான்னா சிம்பு அவர்கள் அந்த இடத்த ஈஸியாக பிடிச்சிருவாருன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோனை படம் பண்ணுறதுக்கான விஷயத்தில் வந்து ரொம்ப அதிகமான ஈடுபாடு காட்டுறவர் சிம்பு அவர்கள். மற்ற ஹீரோஸ் இருக்கிறாங்க, பட் எல்லாமே அவங்களாம் வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்டோரி ஓரியன்டான படங்கள் பண்ணக்கூடிய ஹீரோஸ் இருக்கிறாங்க. மாஸ் ஹீரோவாக பண்ணக்கூடிய துணிஞ்சு தைரியமாக டேர்டெவலாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிம்பு அவர்கள் இருக்கிறதால விஜய் அவர்களுடைய இடத்தை அடுத்து நிரப்புவதற்கான அதிக வாய்ப்பு வந்து சிம்பு அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஏ. வெங்கடேஷ்.